நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னுடைய கட்டளையை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? இந்த ராஜகுரு தத்தாச்சாரியார் தற்காலிக மகாராஜா மேல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போச்சு அவனுக்கு. உடனடியா அவன்கிட்ட போய் இங்க வர்றது அவனோட கடமைன்னு சொல்லுங்க. அப்படி அவன் சபைக்கான கடமையை நிறைவேற்றலன்னா உடனடியா அவன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் உங்க தற்காலிக மகாராஜா கிட்ட போய் என்னோட கடமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுங்க. கூடவே அவருடைய கட்டளையை மதிக்கிறதுக்காகவும் நாங்க வருவேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலையில வருவேன். இன்னைக்கு என் நாள் பூரா என் மகனோட செலவழிக்க விரும்புறேன். ஒருவேளை இதுக்காக அவர் என்ன தண்டிக்க விரும்பினார்னா தண்டிக்கட்டும். நாளைக்கு வரேன் நானா? அதுவும் இல்லாம வேணும்னா தண்டிச்சுக்கங்கன்னு வேற சொல்லிட்டானா? அவ்வளவுதானே? அப்படின்னா உடனடியா அவனுக்கான தண்டனையை கொடுத்துறேன். தற்காலிக மகாராஜா, நீங்க பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்போ நமக்கு தேவைப்படுறாரு. இப்பதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் நாளைக்கு அரசவைக்கு வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவர் கண்டிப்பா வந்துருவார் மகாராஜா. நாம அவருக்காக காத்திருந்துதான் ஆகணும். மகாராஜா, இப்பவாவது தோல்வியை ஒத்துக்கங்க. சாயந்தரம் ஆக போகுது. இல்லனா அந்த 500 லட்டுவை திருப்பி கொடுத்துருங்க. போட்டியோட முடிவு நாளைக்கு தான் தெரிய வரும் குச்சிலால். நாளைக்கு அப்படி என்ன நடக்க போகுது? அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நான் சொல்லிட்டேன்ல, நாளைக்கு தான் முடிவு தெரியும்னு. இங்க மகாராஜா யாரு? நான் தானே. நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க கட்டளை. அப்படின்னா சரிதான். முதல்ல நாளைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வராததுக்கான தண்டனையை கொடுக்கிறேன். எங்கிட்ட இருந்து இனி தப்பிக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இந்த ராஜ்யத்தோட அடையாளமே மாற போகுது. நாளைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். நமக்கு மட்டும் அந்த ராஜமுத்திரை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் இந்த மொத்த விஜயநகரமும் என் கைக்குள்ள வந்துடும். தற்காலிக மகாராஜா, போதும். தற்காலிக மகாராஜா இப்பெல்லாம் தற்காலிக மகாராஜா ஆகிறனோ அப்பெல்லாம் பிரச்சனையில மாட்டிக்கிறேன். இருக்கிற மகாராஜா பதவி வெறும் சபைக்கு மட்டும்தான், சரியா? ஆனா ஒண்ணு, அரசவையில மட்டும் என்ன குருன்னு யாராவது கூப்பிட்டீங்க? கூப்பிட மாட்டோம் குருஜி. ஆனா அரசவைக்கெல்லாம் எதுக்காக நீங்க போறீங்க? என்னது? வேற எங்க போவேன்? குருஜி, இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போய் ஆள் இல்லாத இடத்துல ஒளிஞ்சுக்கோங்க. தனி சொல்றது சரிதான் குருஜி. அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஆமா, ராமகிருஷ்ணன் இன்னைக்கு அரசவைக்கு வரப்போறதில்ல. அப்புறம் அந்த குட்சிலாலுக்கு உங்களால ஒரு சின்ன லட்டுவை கூட திருப்பி கொடுக்க முடியாது. திரும்ப கொடுக்க முடியாது. அப்புறம் உங்க மூக்கு உடைஞ்சு போயிடும் குருஜி. மணி குருஜியோட மூக்கு உடைஞ்சு அதோட வடிவமே மாறி போயிடுச்சு. அதனால விஜயநகரத்தோட மூக்கு உடைஞ்சிருன்னு சொல்லு. ஆமா, விஜயநகரத்துக்கு மட்டும் கெட்ட பேர் ஏற்பட்டுச்சுன்னா அதை மகாராஜாவால பொறுத்துக்கவே முடியாது. அந்த அவமானத்தை என்னாலையும் பொறுத்துக்க முடியாது. அட, உங்களை பத்தி யார் கவலைப்பட்டா குருஜி? நாங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவமானம் தாங்க முடியாம உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. அப்ப நான் என்ன பண்றது? நீங்க இங்க இருந்து எங்கேயாவது போயிடுங்க. தூரமா ஓடி போயிடுங்க. எங்கேயாவது போக சொல்றீங்க? மகாராஜாவோட வீரர்கள் என்ன கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அட, என்ன குருஜி கண்டுபிடிச்சிருவாங்களா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? செத்து போனதுக்கு அப்புறம் யாராவது தேடி வருவாங்களா என்ன? இப்ப என்ன சொன்ன? நீ என்ன சாக சொல்ற? இல்ல குருஜி, நீங்க எதுக்காக சாகணும்? ஆனா நானும் மணியும் போய் இந்த ஊர் முழுக்க ஒரு பொருளையை கிளப்பி விட்டுறோம். அதாவது நீங்க நதியில குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய அலை வந்து உங்களை அப்படியே இழுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு சாட்சியா உங்களோட வேட்டியை நாங்க காட்டுறோம். கொடுங்க குருஜி, அதை தூரப்பங்க. வேட்டியில கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? நாம இப்ப சபைக்கு தான் போறோம். பண்டிதர் ராமகிருஷ்ணன் மட்டும் வரல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேட்டியை அவுத்து கொடுத்துட்டு நான் விஜயநகரத்தை விட்டு ஓடிடுறேன். வாங்க. மந்திரியாரே. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. அரண்மனையில என்ன நடக்குது? மாடெல்லாம் உள்ள போகுது. அட, என்ன இது? அரண்மனைக்குள்ள இருந்து இந்த மாதிரி புகையா வந்துகிட்டு இருக்கு. தனி, நாம உள்ள போனாதான் என்னன்னு தெரியும் மந்திரியாரே. வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
விட்டதனாலே அஜிச்சோ குருவே பாத்து, கீழே வடம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. வணக்கம் குருவே. என்ன இது பண்டித ராமகிருஷ்ணரே? என்ன விஷயம் குருவே? அதிகாலையில இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோபுரத்துக்காக தான் என்ன தர்பாருக்கு வர சொன்னீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அது தப்பே இல்லன்னு வாதாடுறதே இவனுக்கு வழக்கமா போச்சு. இதுல தப்பு என்ன இருக்கு குருவே? பண்டித ராமகிருஷ்ணா, இது அரசவை. இத போய் உங்க வீடு மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்ப இன்னும் என்னென்னலாம் பண்றாருன்னு பாருங்க தற்காலிக மகாராஜா. சுயநலவாதியே, உங்களுக்கு ஒரு அவசியம் இருக்கும் போது என் அப்பாவா வர சொல்றீங்க. அதுவே உங்களோட தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா துரத்தி விட்டுருவீங்கல்ல. அதனாலதான் இந்த தடவை உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். என்னுடைய அப்பா இங்க தனியா இல்ல, நானும் அவர் கூட இருக்கேன். முதல்ல கிட்ட வாங்க, எதுவா இருந்தாலும் கிட்ட வந்து பேசுங்க. வரேன். அரசவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க சொன்னதுனாலதான் குருவே. என்ன சொல்ல வந்தனா தற்காலிக மகாராஜாவே? நான் சொன்னதுனாலயா? ஆமா, நடக்கிறது எல்லாமே உங்க கட்டளையால தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது தர்பாரோட மரியாதைக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்றதெல்லாம் அரசவையோட மரியாதைக்கா? இந்த பொம்மைங்க, அந்த அடுப்பு, அந்த தொட்டிலு, அந்த பசு, இந்த வடகம், இதெல்லாம் அரசவைக்கான மரியாதையா? சரிதான், சொல்றது சரி. ஆனா எப்படின்னு நிரூபிச்சு காட்டணும். முதல்ல இத புடிங்க. ஐயோ, முதல்ல இத புடிங்க குருவே. பாருங்க, தர்பாரை மதிக்கணும்னா முதல்ல அரசருடைய கட்டளையை கடைபிடிக்கணும். இந்த தர்பாருடைய உண்மையான ராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். அவரு என்கிட்ட என் வீட்லயே இருந்து என்ன வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லி கட்டளையிட்டு இருந்தாரு. என்னுடைய மகனை பாத்துக்க சொல்லி கட்டளையிட்டு இருந்தாரு. அடுத்து நீங்க தற்காலிக மகாராஜா, நீங்க என்ன சபை கடமைகளை செய்ய கட்டளையிட்டு இருந்தீங்க. அதுக்கு என்னவா, நான் தான் 2 அரசர்களோட கட்டளையும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. உங்களுடைய கட்டளையின்படி சபை கடமைகளை பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் கட்டளைப்படி என்னுடைய வீட்டு கடமைகளை செய்யறதுக்காக என்னுடைய மொத்த வீட்டையும் இங்க கொண்டு வந்துட்டேன். கொடுங்க. இப்ப உங்ககிட்ட இதை விட ஒரு சிறந்த வழி இருந்ததுன்னா சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. அது சரி குருவே, அதாவது தற்காலிக மகாராஜரே, என்ன இருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதானே? என்ன சரியா சொல்றான் அவன்? அரசவைக்குள்ள வீடு, இது என்ன பெரிய மரியாதையா? இல்ல இல்ல, இது எல்லாத்தையும் தூக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு உன் வீட்டுக்கே போ. சரி, உங்களுக்கு அதான் சரின்னு பட்டதுன்னா உங்க கட்டளைப்படியே பண்ணிடுறேன். என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குச்சிலால் கிட்ட தோல்வியை ஒத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? தற்காலிக மகாராஜரே, இப்ப உங்களோட முழு கவனத்தையும் அந்த சவால் மேலதான் செலுத்தணும். அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரோட உதவி தேவை. நீங்க புரிஞ்சுக்கங்க, இது சங்கடமான ஒரு நேரம். ஆமா மகாராஜா, நீங்களே பாருங்களேன். ஒரு வெள்ளம் வரும்போது ஒரு மாடும் சிங்கமும் ஒரே மரத்தை பிடிச்சுக்கிட்டு நதியை கடந்து போகும். புரியுதா மகாராஜா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் பண்டிதர் ராமகிருஷ்ணரை அவரோட வீட்டோட உங்களால பொறுத்துக்க முடியாதா? குருஜி, சூழ்நிலையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை உடனே நிறுத்துங்க. அப்பதான் குச்சிலால் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க. இது பாருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க அரசவையிலேயே இருங்க. இல்ல, நான் கிளம்பிடுறேன் தற்காலிக மகாராஜாவே. நான் வீட்டுக்கு போய் என் வீட்டு வேலைகள் எல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க தர்பார் மாதிரி நடத்துங்க. நான் எதுக்காக உங்களுக்கு தேவைப்பட போறேன்? நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய வித்வான், உங்களால தீர்க்க முடியாத பிரச்சனை இங்க என்ன இருக்க போகுது தற்காலிக மகாராஜா? பிரமாதம் அப்பா, சரியான பதிலடியை கொடுத்துட்டீங்க. பண்டிதரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது இந்த தற்காலிக மகாராஜாவோட கட்டளை. நீங்க சபையை விட்டு போக கூடாது. சரி, இதுதான் மகாராஜாவுடைய கட்டளைன்னா அதை கடைபிடிச்சுதானே ஆகணும். ஆனா எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. நான் தர்பார் கடமையோட சேர்த்து என் வீட்டு கடமையும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எப்பெல்லாம் இவன் தேவைப்படுறானோ அப்பெல்லாம் நான் இவனை கூப்பிட்டுப்பேன்.
ஆமாமா. அப்புறம் எப்பெல்லாம் இவர் சமையல் அறையில எனக்கு தேவைப்படுறாரோ அப்ப நானும் கூப்பிட்டுப்பேன். அப்புறம் எனக்கு எங்க விளையாடணும்னு தோணுதோ அப்ப நானும் அவளை விளையாட கூப்பிட்டுப்பேன். நீங்க நிபந்தனை அடுக்கிறது போதும். நீங்க சொல்லாத நிபந்தனையும் நான் ஒத்துக்கிறேன். என்ன இதெல்லாம்? இது என்ன ராஜசபையா இல்ல இன்னொருத்தரோட வீடா? என்ன மகாராஜா, இங்க என்ன நடக்குது? இது என்ன அரசவையா இல்ல இன்னொருத்தர் வீடா? இதெல்லாம் பார்த்தா நீங்க தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கு மகாராஜா. ஏன் கனவு கண்டுகிட்டே வந்தியா? இல்ல மகாராஜா, உண்மைதான் கண் முன்னாடியே இருக்கே. அப்புறம் என்ன கனவு காணணும்? இந்த அரசவையை பார்க்கிற யாரு வேணும்னாலும் சொல்லுவாங்க இது உண்மையிலேயே ஒரு முட்டாள்களின் அரசவைன்னு. ரொம்ப ஏழ்மையான அரசவையா இருக்குல்ல? இங்க உங்களோட கோமணம் மட்டும்தான் எங்கேயும் காயிற மாதிரி தெரியல. அது சரி, அப்போ இவங்களுக்காக தான் என் அப்பாவை வர சொல்லியிருக்காங்களா? இவங்கள என் அப்பா பார்த்து பாரு. என்னோட முழு கவனமும் இந்த தற்காலிக மகாராஜா மேலதான். ஏய், அவன் பேர் என்ன? குச்சிலால். ஏய் கொச்சிலால், இது என்னோட அரசவை. இதை ஏன் விருப்பப்படிதான் நடத்துவேன். நீ வந்த வேலையை மட்டும் பாரு, உனக்கான பதில் கிடைக்கும். சேவகர்களே, நேத்து இவன் கொண்டு வந்த லட்டுகள்ல இருக்கிற மிச்ச மீதியை கொண்டு வாங்க. கொச்சிலால், நேத்து மிச்சம் இருந்த லட்டுங்க தான் இப்பவும் இருக்கான்னு பாத்துக்கங்க. ஆமா மகாராஜா, நேத்து மிச்சம் இருந்ததுதான் இப்பவும் இருக்கு. நீங்க எனக்கு 500 லட்டு திருப்பி கொடுத்தாகணும். எப்ப தரீங்க? இதெல்லாம் சாதாரண விஷயம். இது எனக்கான சவாலே இல்ல. நான் மகாராஜா. இந்த காரியத்தெல்லாம் என்னோட சாதாரண ஆலோசகரே செஞ்சிருவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க மகாராஜா. கொஞ்சம் இங்கேயும் வேலை இருக்கு, வர்றீங்களா? ஓ, ஆ. என்ன காரியம் பண்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நெல்லு குத்திக்கிட்டு இருக்க தற்காலிக மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களை கூப்பிட்டது நான் தான். நெல்லுல இருந்து அரிசி எடுக்க தாமதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாரதா கோவப்பட்டுருவா. வீட்டுல மனைவி கோவப்பட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே. அரிசியை உடைச்சிட்டீங்களாங்க? உடைச்சுக்கிட்டு இருக்கேன். தூக்குங்க. எது, அரிசியா? இல்ல, உலக்கையை எடுத்து அரிசியை நல்லா உடைங்க. உடைக்கிறேன். மகாமந்திரியாரே, சொல்லுங்க. சரி, சொல்லுங்க மகாராஜா. சொல்லுங்க மகாராஜா. பாத்தீங்கல்ல இவன் என்ன காரியம் பண்றான்னு? பாத்தீங்கல்ல, எதை பத்தியும் கவலைப்படாம அவன் வேலையை மட்டும் பாக்குறான். இவெல்லாம் தண்டிக்கப்படாம திருந்தவே மாட்டான். எனக்கு வர கோவம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராஜா, கோவப்படாதீங்க. பால் கொடுக்குற மாடு எட்டி உதைச்சா அதை கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஒரு வேலை பண்ணலாம். அதாவது நீங்களும் நானும் சேர்ந்து பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட போகலாம். உதவாங்கவா? இல்ல, உதவி கேட்கறதுக்கு. வாங்க. அரிசி சீக்கிரமா வேணும். கொண்டு வரேன். இங்க பாருங்க, சரியா இருக்குல்ல? இந்த நெல் என்ன ஊர்ல இருந்து வந்ததா? ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, நீங்க என்ன இங்க அரிசி வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர், பாத்தீங்களா இவன் பண்றதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. இவனை பொறுமையா இருங்க மகாராஜா.
மாத்திடு. அந்த போலி முத்திரையை கொடு. என்கிட்ட இல்ல. அது என்கிட்டயும் இல்ல. என்ன? வா 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 போலாம். அந்த போலி முத்திரை எங்க? அநேகமா போலி முத்திரை எஜமான்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து எப்படியாவது அதை வாங்கணும். இல்லைன்னா அசலை எடுத்துட்டு எப்படி எங்க போலியை வைக்கிறது? வா. அப்போ இவனுங்க ராஜமுத்திரையே திருட வந்திருக்கானுங்களா? நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன். நான் எப்படியாவது இந்த ராஜ்யத்தோட முத்திரையை காப்பாத்தி ஆகணும். இல்ல, முத்திரை உங்ககிட்ட இருக்கு. ஐயோ, போலி முத்திரை என்கிட்ட இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க இந்த குச்சிலாலோட சவாலுக்கு பதில் கொடுக்கணும். சவால் என்னன்னு சொல்லுங்க. சவால் இந்த லட்டு தான். அம்மா 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 அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பண்டித ராமகிருஷ்ணா, அம்மா அம்மா. அம்மா லட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா லட்டு சாப்பிட்டோம், விடுங்க. நீங்க சவால் என்னன்னு சொல்லுங்க. சவாலே இதான்யா, இந்த லட்டை சாப்பிட்டுட்டு. அம்மா லட்டுவை சாப்பிட்டு சவாலுக்கு தீர்வு தானே வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க? பண்டித ராமகிருஷ்ணரே, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசுங்க. சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. பாருங்க, அப்போ நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரா? ஆமா. சிறப்பு ஆலோசகர். உங்களை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க? நான் தான் குச்சிலால் பர்தேசி. ராஜ்கட்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு மிகப்பெரிய வித்வான். அப்புறம் ராஜ்கட் ரத்தனத்தோட மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. அப்படியா? அப்ப அது நீங்க தானா? ஆமா. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. சவால் என்னன்னு சொல்லுங்க. சவால் சின்ன சவால் தான். சரி, இந்த தட்டுல இருக்கிற 500 லட்டுகளை எல்லாருமே சாப்பிட்டாகணும். அப்புறம் அதே 500 லட்டுகளை நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஆனா வெளியில இருந்து எந்த ஒரு லட்டுகளையும் இதோட சேர்த்து கலக்காம. அப்புறம் இதுல பாதி சவால உங்க புத்திசாலியான மகாராஜா முடிச்சிட்டாரு. இப்போ அதுல பாதி சவால் தான் மிச்சம் இருக்கு. அது அந்த 500 லட்டுகளை திருப்பி கொடுக்கிறது. அவ்வளவுதான். அச்சோ, அம்மா, லட்டு ஏற்கனவே கம்மியா இருக்கு. இதுக்கு மேல சாப்பிடாதீங்க. வச்சிருங்க. அட, இந்த 2 லட்டை நான் சாப்பிடாம வைக்கிறதுனால இந்த தட்டுல லட்டு திரும்பி வந்துருமா? நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூக்கு. அம்மா, எதை தூக்கணும்? அம்மா உங்ககிட்ட இல்ல, நான் அம்மா கிட்ட சொல்றேன். எடுங்கம்மா, சாப்பிடுங்க. அப்போ இந்த தடவை தோல்வி உறுதியாயிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இது என்ன விசித்திரமான சவாலா இருக்கு? சாப்பிட்டு முடிச்ச லட்ட ஒருத்தங்களால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அப்படின்னா இந்த சவால் லட்டுகளை சாப்பிடறதா மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சவால்ன்றது சவால் தான். இந்த தடவை விஜயநகரத்தோட தோல்வி உறுதியாயிடுச்சு. என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தோல்விய ஒத்துக்கிறீங்களா என்ன? அட, அது எப்படி? விஜயநகரம் எப்படி தோக்க முடியும்? இங்க பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்போ அரசவைக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு எத்தனை லட்டு வரணுமோ அது எல்லாமே வந்து சேரும். நீங்க கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்க, சரியா? கண்டிப்பா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த சவால்ல நீ ஜெயிச்சிருவே இல்லப்பா. மகாராஜாவுடைய கட்டளைன்னும் போது அதை பண்ணிதானே ஆகணும். வாங்க, லட்டு கிட்ட போகலாம். வாங்க வாங்க. யோசிங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? பொறுமையா இருங்க குருவே, யோசிக்கிறேன். சரி, யோசிங்க. பதிலே இல்லாத கேள்விக்கு
என்ன பதில யோசிக்க போறாங்க? அவ்வளவுதான். எப்படியாவது அங்க இருக்கிற அசல் முத்திரையை எடுத்துட்டு போலி முத்திரையை அங்க திரும்ப வச்சிட வேண்டியதுதான். சவால் கஷ்டமானதா இருக்கு. ஆனா இதுக்கான தீர்வை நீ கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது விஜயநகரத்தின் மான பிரச்சனை. அப்பா, நீங்க எப்படியாவது லட்டு பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருவீங்க. அது வரைக்கும் நான் இந்த ராஜமுத்திரைய அந்த திருடங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். குழந்தைங்கன்னா அப்படித்தான் அழத்தான் செய்வாங்க. அவங்க அழட்டு விடுங்க. நீங்க சவால்ல கவனம் செலுத்துங்க. தற்காலிக மகாராஜாவே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது குழந்தை அழுகிறத என்னால கூட பொறுத்துக்க முடியலதான். இங்க பாருங்களேன், அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறா. அச்சோ, வாங்க 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 பாஸ்கரா, வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு என்னாச்சு? நான் எப்படியாவது குருஜியை என்ன தூக்க வைக்கணும். அப்பதான் அவரால் என்ன சிம்மாசனத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். அப்பதான் என்னால இந்த முத்திரையை தூக்க முடியும். தற்காலிக மகாராஜா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பாஸ்கரன் இப்படியே அழுதுட்டு இருந்தானா பண்டிதர் ராமகிருஷ்ணரால யோசிக்க முடியாது. அப்படி இவரால யோசிக்க முடியலன்னா சவாலுக்கு தீர்வு கிடைக்காது. குருஜி, நீங்க குழந்தைய சமாதானப்படுத்துங்க. ராமனையே சமாளிக்க முடியல, இப்ப அவன் குழந்தைய வேற சமாளிக்கணுமா? வேற வழி என்னப்பா? இங்க வாங்க இங்க வாங்க. நீங்க சமாதானப்படுத்துறீங்களா? நான் பாத்துக்கிறேன். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, கருகி போன தோசை. சரியான பாட்டு சொல்லித்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா சுட்ட தோசை, ஆயா சுட்ட தோசை, அப்பா சுட்ட தோசை, தாத்தா சுட்ட தோசை. உங்களுக்கு குழந்தைகளை சமாதானப்படுத்த நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே இவருதான் என்னோட வலையில மாட்டிக்கிட்டாரு. இப்ப என் உண்மையான ஆட்டோ என்னன்னு காட்டுறேன். நீங்க யோசிக்கலாமே, நான் பாத்துக்கிறேன்ல. அப்புறம் இப்ப நான் தீர்வை யோசிச்சுட்டு தான் இங்க இருந்து நகருவேன். ஐயோ, இப்படி பாட்டு பாடுறத நிறுத்திட்டு என்ன சிம்மாசனம் கிட்ட கூட்டிட்டு போங்க. இவர் இங்க இருந்து நகரவே மாட்டிக்கிறாரே. இவரை எப்படியாவது சிம்மாசனம் வரைக்கும் கூட்டிட்டு போக வழி யோசிச்சாகணும். குழந்தைய பிடிக்கையா, புடி ஈரமாக்கிட்டான். தற்காலிக மகாராஜா, நீங்க பாஸ்கரனை அவமானப்படுத்தி இருக்கீங்க. உங்க சவாலை நீங்களே பாத்துக்கோங்க. நான் போய் என் பாஸ்கரனை பாத்துக்கிறேன். வா பாஸ்கரா, நானே பாத்துக்கிறேன். எனக்கு இதை விட வேற என்ன வேலை? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, ஆயா சுட்ட தோசை. தாத்தா சுட்ட தோசை, கருகி போன தோசை, காக்கா வந்து தூக்கிட்டு போய் நறுகிட்ட கொடுத்த தோசை, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. புடிச்சிட்டேன். புடிச்சுக்கோ, நல்லா புடிச்சுக்கோ, விட்டுறாத. போயிடுச்சு. ரொம்ப நல்ல யோசனை குருவே. போச்சா. மடையர்களை குழந்தைய பிடிக்க. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ராஜமுத்திரை என் கைக்கு வந்துடுச்சு. இப்ப அவங்களால இதை திருட முடியாது. இப்ப அப்பாவும் லட்டு சவால ஜெயிச்சிட்டா முடிஞ்சது. கிடைச்சிடுச்சு. தீர்வு கிடைச்சிடுச்சு. அங்க பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தோக்குறதுக்கான தீர்வா? பண்டிதர் ராமகிருஷ்ணனே, என்ன காரியம் பண்ணிருக்க? ராமா, என்ன பண்ணிட்டு இருக்க?
500 லட்டை முழுசா தரணும்னு சொல்றாங்க. நீ இருக்கிறதே உடைச்சுக்கிட்டு இருக்க. மகாராஜா, இப்பவாது உங்களோட தோல்வியை ஒத்துக்கங்க. இவர்தான் லட்டுவை பூந்தியா மாத்திட்டாரே. பண்டித ராமகிருஷ்ணரே, இந்த சபைக்கு நீங்க எவ்வளவு பெரிய அவமானத்தை சேர்த்திருக்கீங்க தெரியுமா? இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சே தீரும். சவாலுக்கு தீர்வு கண்டுபிடிச்சதுக்கா? ஆமா. இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எனக்கு தடங்களா இருக்கீங்க. போங்க, போய் ஓரமா போய் உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஓ அம்மா, லட்டுவை ஏன் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, போய் உட்காருங்க. லட்டுவை தொடாதீங்க, போங்க. அட கடவுளே, காப்பாத்துவானா கால வருவானான்னு தெரியல. இந்தாங்க. இது உங்களுடைய 500 லட்டு மொத்தமா இருக்கு. 500 இருக்கு. இவ்வளவு சின்னதாவா? பண்டித ராமகிருஷ்ணரே, இதெல்லாம் என்ன? இது என்ன? லட்டு சின்னதா இருக்கு. அததான் நானும் சொல்றேன். நீங்க என்ன எல்லா லட்டும் ஒரே அளவுல இருக்கணும்னு ஏதாவது சொன்னீங்களா என்ன? இந்தாங்க, சவால் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆஹா, பிரமாதம் அப்பா. ஆஹா, பண்டித ராமகிருஷ்ணரே, ஆஹா, பிரமாதம். ஏய் குச்சிலால், கொடுங்க. உங்க மரியாதையை என்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப ராஜ்கட்ட சேர்ந்தவங்க எல்லாம் முட்டாளுங்கன்னு நான் உங்களுக்கு எழுதி தரேன். மகாமந்திரியாரே. மகாராஜா, நான் சொன்ன மாதிரி எழுதி ராஜமுத்திரையை பதிங்க. கட்டளைப்படியே மகாராஜா. கோத்வால். கட்டளைப்படியே மந்திரியாரே. இப்போ நீங்க குச்சிலால், உங்க மரியாதையின் அடையாளம் ராஜ்கட்டோட ரத்னம், அதை கொடுங்க என்கிட்ட. இல்ல மகாராஜா, கௌரவன்றது கௌரவம் தான். அதை அவமதிக்க கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புத்திசாலித்தனம் எப்படின்னு இப்ப எல்லாரும் பாத்தீங்களா? நீங்க எங்க அரசவைக்கு எங்க மரியாதையை கெடுக்கிறதுக்காக வந்தீங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களோட மரியாதையை இப்போ காப்பாத்திருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் ஒருத்தர் மத்தவங்களை மதிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும். ஐயோ, அந்த ராஜமுத்திரை இங்க இல்ல. ராஜமுத்திரை எங்க போச்சு? ராஜமுத்திரையே காணுமா? எங்க போச்சு அது? தள்ளுங்க தள்ளுங்க விலகுங்க. நான் இங்க எல்லாம் பார்த்துட்டேன், காணோம். தள்ளுங்க 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 விலகுங்க. யார் வேணும்னாலும் அந்த ராஜமுத்திரையை தவறா பயன்படுத்தலாம். ராஜ்யத்தோட விதியையே மாத்திரலாம். எங்க போச்சு அந்த முத்திரை? உண்மையான முத்திரை மட்டும் கிடைக்கலன்னா அப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் நம்ம எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்துருவாரு. எதுவும் நடக்காது. ராஜமுத்திரை இங்க தர்பார்ல தான் இருக்கணும். வீரர்களே, எல்லா கதவையும் மூடி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சோதனை போடுங்க. கண்டிப்பா யார்கிட்டயாவது அந்த முத்திரை இருக்கும். அந்த முத்திரை என்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப நான் அத சொல்ல மாட்டேன். ஆட்டமே இனிதான் இருக்கு. நாம என்ன இப்படி வசமா மாட்டிக்கிட்டோம்? உண்மையான முத்திரை யார்கிட்ட இருக்கு? தெரியலையே எஜமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது போலி முத்திரை தானே. ஆனா எஜமா, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க அது உண்மையானதுன்னு நினைச்சுக்குவாங்கல்ல. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பா மரண தண்டனை கிடைக்க போகுது.
இந்த முத்திரை உன்கிட்ட எப்படி வந்தது? இதை ஏன் திருடன? இது இல்ல 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 நான் திருடல, நான் திருடல. இது 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 போலியானது. மாட்டிக்கிட்டதுனால இது போலியா? உண்மைய சொல்லு. உண்மையை தான் சொல்றேன். இது உண்மையிலே ஒரு போலி முத்திரை தான். சொல்லுங்க சொல்லுங்க. தலைய துண்டிச்சா உண்மை தானா வெளியே வரும். இல்ல 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 வேணா, நாங்க எதுவும் பண்ணல. இவர்தான் எல்லாமே பண்ணாரு. இது உண்மையாவே போலியான முத்திரைதான். இந்த சவாலோட பேர்ல நாங்க உண்மையான முத்திரையை திருடிட்டு போலி முத்திரையை வைக்கலான்னு இருந்தோம். அப்புறம் அந்த போலி முத்திரையை வச்சு எங்களோட எஜமா ஒரு பெரிய லாபத்தை சம்பாரிச்சிடலான்னு நினைச்சாரு. மகாராஜா, மகாராஜா, இவன் சொல்றது உண்மைதான். இந்த முத்திரை போலியானது. நீங்க புத்திசாலி தான், ஆனா உங்க புத்தியை நீங்க சரியா பயன்படுத்தல. அதுக்கான விளைவை அனுபவிங்க. வீரர்களே, இவங்களை கொண்டு போய் சிறையில் அடைச்சு வைங்க. ஐயோ, ஆனா நமக்கு எப்படி இருந்தாலும் தண்டனை கிடைக்குமா? அதுக்கு என்ன பண்றது? இது வேணா போலியான முத்திரையா இருக்கலாம், ஆனா உண்மையான முத்திரை எங்க போச்சு? உண்மையான முத்திரை மட்டும் கிடைக்கலன்னா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் நம்ம எல்லாருக்கும் மரண தண்டனை விதிச்சிருவாரு. அது எங்க போயிட போது இங்கதான் இருக்கும். தேடுங்க தேடுங்க, எல்லாரும் சேர்ந்து தேடுங்க. எல்லாரும் தேடுங்க தேடுங்க. முத்திரை என்கிட்ட இருக்கு, ஆனா எல்லாரும் அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. என்ன இது? முத்திரையை தேடுங்க பண்டித ராமகிருஷ்ணர். முடிஞ்சா முத்திரையை தேடுங்க ராமகிருஷ்ணர். கட்டளைப்படியே குருவே. குரு இல்ல, தற்காலிக மகாராஜா. கட்டளைப்படியே மகாராஜா. சரி, இப்போ எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். முத்திரை கிடைச்சிடுச்சு. பாஸ்கரன் கிட்ட இருந்துச்சு. அநேகமா குருஜி இவனை சிம்மாசனத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ முத்திரைய பண்டித ராமகிருஷ்ணரோட மகன் தான் திருடி இருக்கானா? என்ன? நான் தற்காலிக மகாராஜா. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தற்காலிக மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன் தான் இதை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கான். எப்படி? தற்காலிக மகாராஜரே, இவன் மட்டும் அந்த முத்திரையை எடுக்காம இருந்திருந்தான்னா அந்த திருடர்கள் இதை எடுத்துக்கிட்டு போலியானதை அங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம யாருக்கும் அது தெரியவும் வந்திருக்காது. ரொம்ப சரியா சொன்னீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன், அதாவது சின்னராம, அவங்க அப்பாவை விட இப்பவே 4 அடி முன்னாடி பாயிரான். இப்ப யாராலையும் விஜயநகரத்தை எதுவும் பண்ண முடியாதுல்ல குருஜி? ஏற்கனவே ஒரு பக்கம் இவன் தலைவலினா இன்னொரு பக்கம் இவன் மகன் தலைவலியா? 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப தர்பாருடைய எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. என் வீடு இங்க தானே, நான் இங்கேயே இருக்கேன். பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க உங்க குடும்பத்தை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போற வழியை பாருங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் திரும்ப வர்ற வரைக்கும் நீங்களும் உங்க முகத்தை முன்னாடி காட்டாதீங்க. இது எனக்கான தண்டனையா? இல்ல, வெகுமதி. ஓய்வை கொண்டாடுங்க. போங்க. நன்றி குருவே. தற்காலிக மகாராஜாவே, அம்மா வாங்க போலாம். சரதா வா, குண்டப்பா வா, வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் வாங்க. வணக்கம் மகாராஜா. தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா. தற்காலிக மகாராஜா. தற்காலிக மகாராஜா. தற்காலிக மகாராஜா. தற்காலிக மகாராஜா. தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா. தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா. தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா.
என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இந்த விஜயநகர மக்கள் மேல இருந்துகிட்டே இருக்கும். கடவுள் உங்களோட தற்காலிக மகாராஜாவுக்கு ஆசி வழங்கட்டும், தீர்காயுச வழங்கட்டும். எனக்கு புரியவே இல்ல மணி, இந்த கிழமை அவனை ஆசீர்வதிக்கிறானா இல்ல மக்கள் ஆசீர்வதிக்கிறானா? தற்காலிக மகாராஜா, தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா. நம்ம பக்கம் வராங்க. கையில் என்ன சாட்டையா டப்பு டப்புன்னு அடிக்கிறானே. நான் என்ன பண்ணேன்? என்ன ஏன் அடிக்கிறீங்க? என்னது அது? குருஜி, அநேகமா இவங்க எல்லாரும் உங்களுக்கு மரியாதை செலுத்தவும் வாழ்த்துறதுக்காகவும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் இப்போ தற்காலிக மகாராஜாவாச்சே குருஜி, அதனாலதான். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு உண்டு. எப்பவும் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி, சங்கடமே இல்லாம என்ன வந்து பார்க்கணும். சரியா? தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா, தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா, தற்காலிக மகாராஜா, தற்காலிக மகாராஜா, தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா. இவங்க டுக் டுக்னு என்ன பேசிட்டு இருக்காங்க? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணுக்கு இங்க கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமா? எப்ப நடந்தது? யார் கூட? இப்பதான் அந்த பெரியவரோட. இப்பதான் இங்கிருந்து போனாரு. அவர் விஜயநகரத்தோட தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியார். அடாடா, என் பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. இது பசும்பாலா இல்ல காலப்பாலா? அடச்சே, இன்னைக்கு பாலா நேத்து பாலா? எந்த மாட்டுல இருந்து இந்த பாலை எடுத்தீங்களோ அதுக்கு நோய் நொடி எல்லாம் எதுவும் இல்லல? அதுக்கு நல்ல தீவனங்களை வைக்கிறீங்களே, பச்சை புல்லு. ஐயோ பண்டிதரே, நீங்க எத்தனை கேள்வி தான் கேட்பீங்க என்ன? நீங்க இப்பதான் முதல் தடவையா என்கிட்ட பால் வாங்கிட்டு போறீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் கல்யாணத்துக்கும் பாலுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, பதில சொல்லுங்க. ஆகல. குழந்தைங்க இருக்காங்களா? என்ன? மன்னிச்சிருங்க. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இன்னைக்கு முதல் முறையா பாஸ்கரனுக்கு தாய்ப்பாலோட சேர்த்து போஷாக்கு கிடைக்கணுன்றதுக்காக பசும்பாலையும் சேர்த்து கொடுக்க போறோம். இது அவன் வாழ்க்கையோட ரொம்ப விசேஷமான நாள். முதல் முறையா வெளியில இருக்கிற பாலை கொடுக்கும்போது கவனமா இருக்கணும்ல. ஐயோ பதட்டப்படாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது இப்பதான் கறந்துட்டு வந்த பால். இந்த பாலை உங்க மகன் குடிச்சானா அதீத பலசாலி ஆகிடுவான். நன்றி. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. தற்காலிக மகாராஜா, அங்க பாருங்க. என்னாச்சு? உங்களுடைய பரம நண்பர். பாவம், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு இப்படி ஆயிட்டாரு. பாருங்க. ஒரு பக்கம் அவன் அம்மாவுக்கும் மனைவிக்கும் அடிமை ஆயிட்டான். இன்னொரு பக்கம் நான் விஜயநகர பேரரசுக்கே தற்காலிக மகாராஜாவாயிட்டேன். வாங்க. உங்களால சரியா பார்த்து வர முடியாதா? நீங்க குருவே, தற்காலிக மகாராஜாவே. ஒன்னும் பிரச்சனை இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணர். உங்களுக்கு ஊத்துறதுக்கு என்கிட்ட நிறைய பால் இருக்கு. என்ன இருந்தாலும் நான் ஒரு ராஜா, நீங்க சாதாரண ஆளு. இப்ப பால். நல்லா இருக்கு. குறைஞ்சபட்சம் வீட்டு வேலைகளையாவது பாக்குறீங்களே. அரசவையில வந்து தூங்குறதுக்கு இது மேல் இல்ல. இப்பெல்லாம் தர்பாரை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க போல. நீங்க சொல்ல வர்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னுடைய நியாய தீர்ப்புகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியாயமா? யார், நம்ம குருஜியா? இப்படி ஒரு பொய்யான செய்தியை யார் பரப்புறாங்க? ஆமா, எல்லா இடத்துலயும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க.
மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உங்களை தேவையில்லாம தலையில தூக்கி வச்சிருந்திருக்காரு. இப்ப என்னோட ஆட்சியில பாருங்க, உங்களுடைய அவசியம் இல்லாமலேயே போயிடுச்சு. என்ன தனிமணி? சரியா சொன்னீங்க. அது உண்மைதான், ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சொன்ன இந்த விஷயத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அப்போ ஒரு வேலை செய்யுங்க, நீங்க ராஜினாமா செஞ்சிருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்லயே இருந்துக்கலாம், உங்க பையனை பாத்துக்கலாம். என்ன இருந்தாலும் சபையில கொஞ்சம் தானே பேசுறீங்க. சரிதான். என்ன சரிதான்? நான்லாம் தர்பாருக்குள்ள நுழையவே கூடாது. கூடவே தற்காலிக மகாராஜாவுக்கு எந்த விதமான உதவியும் எப்பவும் பண்ணக்கூடாது. அதுக்கு எந்த அவசியம் இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே. நாங்க உங்க முன்னாடி வந்து அழுதாலும் கால்ல விழுந்தாலும் நீங்க எப்பவும் அரசவை பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, புரிஞ்சதா? சரிதானே தற்காலிக மகாராஜரே? ஆமா ஆமா, இது இந்த தற்காலிக மகாராஜாவோட கட்டளை. கட்டளைப்படியே மகாராஜா, நான் வரேன். என் பால் வந்துடுச்சு. தனிமணி சொல்லுங்க குருஜி. இங்க எதுவும் தப்பு நடந்துருலையே? இல்ல குருஜி, எல்லாம் சரியாதான் நடந்திருக்கு. பண்டித ராமகிருஷ்ணரே. தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா, தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா, தற்காலிக மகாராஜா தத்தாச்சாரியா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இல்லாததால இந்த அரசவையே எவ்வளவு அமைதியா இருக்கு. மகாமந்திரி அவர்களே. மகாராஜா, இன்றைய அரசவையோட காரியங்களை நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். உத்தரவு மகாராஜா. குருஜி நல்லா ஊத்து பாருங்க, வர்றவ ஒரு அழகான தேவதை மாதிரி இருக்கா. என்ன? நீங்களே பாருங்க பாருங்க. குருஜி வாயை எப்படி வைக்காதீங்க, வாயை மூடுங்க. யாராவது பார்த்தா உங்களுக்கு அசிங்கமாயிடும் குருஜி, வாயை மூடுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.